அம்மா பேசுகிறேம்மா. பால் கொயக்கட்டை செய்கிறது எப்படின்னு பார்க்கலாமா? பூரணம் வச்சு அதுக்கு 1 கப்பு அரிசி மாவுக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி வைக்கணும்மா. 1 கப்புக்கு மட்டும் தண்ணி வைங்க. 1 கப் பால் ஊற்றிங்கம்மா. அதில் சிறிதளவு நெய் ஊற்றிங்கம்மா. நெய் ஊற்றிட்டு உப்பு கம்மியாக போட்டு நல்லா தண்ணி கொதிச்ச பிறகு இந்த மாவு கொட்டி கிளறி வச்சுருங்கடம்மா. சூடு ஆறின பிறகு திருப்பி எண்ணெய் தொட்டு நல்லா பிசைஞ்சுக்கலாமா. அதுக்குள்ளே இந்த பூரணம் ரெடி பண்ணலாண்டம்மா. அதுக்கு வேர்க்கடலை நல்லா வறுத்துடுங்கடுங்க. வேர்க்கடலை வறுத்த உடனே எள்ளு வறுத்து போட்டுங்கடம்மா. ஏலக்காய் போட்டு வெள்ளத்தை போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சிடுங்கடா. கொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுருங்கடா. திருப்பி அந்த பாதாம் நெய்யில் நல்லா வறுத்துடுங்கம்மா. தேங்காய் துருவலையும் போட்டு வறுத்துட்டு இந்த பூர்ணம் அரைச்சி வச்சுருக்கலாமா, அதையும் கொட்டி நல்லா கலக்கிடுங்கம்மா. கலக்கிட்டா அந்த வெள்ளத்து சூட்டுக்கே நல்லா இருக்குண்டாம்மா. இதை எடுத்து வச்சுட்டு மாவு நல்லா பிசைஞ்சிட்டு உருண்டை பண்ணிக்கங்கடா. உருண்டை பண்ணிட்டு வாயால் கட் பண்ணிங்கடம்மா. வாயால் கட் பண்ணிவிட்டு நம்ம விரல்லையே அழுத்தினோம்னா சூப்பராக நல்லா வந்துடும்மா. அதுக்கப்புறமா அந்த பூர்ணத்தை நல்லா புடி மாதிரி பிடிச்சி இதில் வச்சு மடிச்சிங்கன்னா அவ்வளோ அருமையாக நல்லா இருக்குண்டாம்மா. வாயலில் சாப்பிட்டா 100 வயசு வரையும் நல்லா இருக்கலான்னு சொல்லுவாங்கம்மா அந்த காலத்துலலாம். அது கிடைக்கும்போது நம்மக்கிட்ட இருக்கிறது நன்மை தானே. பெரியவங்க சொன்னதெல்லாம் எது வேணால் ஃபெயிலியர் ஆகாதில்லம்மா. இது மாதிரி நம்ம பிள்ளையாருக்கு உருண்டை கொழுக்கட்டை ரொம்ப ரொம்ப பிடிக்குமா. அதுக்கு வாய் இலையை நல்லா சுற்றிட்டு நார் போட்டு கட்டிட்டு அப்படி ஆவரியில் வேக வைங்கம்மா. உடம்புக்கு அவ்வளோ நன்மைடாம்மா இதை வேக வச்சுட்டு அது கூட இடியாப்பம் இந்த மாவுலேயே இடியாப்பமும் பிசைஞ்சுக்கலாண்டாம்மா. அதுலேயும் பூர்ணம் வச்சு இடியாப்பமும் செஞ்சு கொடுத்து பாருங்கடா. குழந்தைங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்கம்மா. நல்லா இருக்கம்மா. வாயல்ல இது பச்சரிசி மாவு, ரேஷன் மாவு தான்மா. அது நல்லா ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு வெயிலில் நல்லா காய வைக்காதீங்கடாம்மா. நெகல்லையே காய வச்சுட்டு ஈர அரிசியாக மிக்சியில் அரைச்சிட்டு நல்லா கடாயில் போட்டு மணல் போல் வறுத்து வச்சினிங்களா எப்போனாலும் இது மாதிரி செஞ்சு கொடுக்கலாண்டா. குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நினச்சா டக்குன்னு செஞ்சுக்கலாண்டாம்மா. இந்த இடியாப்பம் ரொம்ப பூர்ணம் வச்சு செஞ்சதுனால குழந்தைங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்கடா. நம்ம வீட்டில் இந்த மாவு எப்போ இருந்தாலும் டக்குன்னு ஒரு கொயட்டை இந்த வேர்க்கடலை வீட்டில் இருக்க போகுது, எள்ளு வீட்டில் இருக்கும்போது டக்குன்னு செஞ்சு கொடுக்கலாம்டா. குழந்தைங்க வந்த உடனே 1 நிமிஷத்தில் செஞ்சுக்கலாம்மா. ஈஸியான இதுவும்மா இது. இந்த கொயக்கட்டை ரொம்ப கஷ்டமே கிடையாதுடாம்மா. டக்குன்னு குழந்தைங்க வரும்போது வீட்டில் மாவு இருக்குதா, அது சுத்தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சுட்டு இந்த மாவு போட்டு பால் ஊற்றி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்கடாம்மா. குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும், பெரியவங்களும் நம்மளும் சாப்பிட்லாண்டாம்மா. வேர்க்கடலை உடம்புக்கு நல்லது, வெல்லமும் உடம்புக்கு நல்லதுடாம்மா. எள்ளு ரொம்ப ரொம்ப நல்லதுடாம்மா. இதை செஞ்சு கொடுத்து பாருங்கள். இடியாப்பமாக இது நல்லா இருக்குண்டாம்மா. கோயட்டையாக சாப்பிட்றத விட இடியாப்பமாக சேர்ந்து சாப்பிட்டா இன்னும் சூப்பராக நல்லா இருக்குண்டாம்மா. குழந்தைங்களுக்கு எவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க பாரு. நம்ம அம்மாவே இவ்வளோ சூப்பராக செய்கிறாங்கன்னு சந்தோஷப்படுவாங்கடா. குழந்தைங்க டக்குன்னு விருந்தாளிங்க வந்தாங்களா அவங்களுக்கும் செஞ்சு கொடுத்தா நம்ம அவங்க வீட்டுக்கு போனோம் இது மாதிரி செஞ்சு கொடுத்தாங்க சூப்பராக நல்லா இருந்ததுன்னு நினைப்பாங்கடாம்மா. இதாண்டாம்மா அம்மாவோட டிப்ஸுடாம்மா.